ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரகா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. சமர்த்த சத்குரு ஷீரடி சாய்பாபாவின் சரித்ராமிருதம் அத்தியாயம் 10. பாபா யோக பயிற்சியில் கை தேர்ந்தவர். கண்ட யோகம், சமாதி முதலியன அவருக்கு கைவந்த கலைகள். பாபாவை ஹிந்து என்று நினைத்தால் முகமதியனாக காட்சியளிக்கிறார். முகமதியனாக நினைத்தால் அவர் ஒரு புனித இந்துவாக தோன்றுகிறார். அவர் முகமதியரா ஹிந்துவா என்று ஒருவருக்கும் தெரியாது. ராமநவமி போல ஹிந்து பண்டிகைகளையும் சந்தனக்குடம் முகமதிய பண்டிகைகளையும் சமமாக நடத்தி வந்தார். குஸ்தி பயிற்சிக்கு ஊக்கமளித்தார். கோகுலாஷ்டமி அன்று கோபால காலா விழாவை மிகச் சிறப்பாக நடத்தினார். முகமதியர்களை நமாஸ் செய்தார். சில சமயங்களில் அவரும் ஓதுவார். காதுகள் இந்துக்களைப் போல் பாபாவுக்கு குத்தப்பட்டிருந்தது. ஆனால் முகமதியனைப் போல மசூதியில் வசித்து வந்தார். இந்துக்களைப் போல் அக்னியை எப்பொழுதும் வளர்த்து வந்தார். கோதுமை அரைத்தல், சங்கு முழங்குதல், மணியடித்தல், அக்னிக்கு அன்னமளித்தல், பஜனை செய்தல், ஏழைகளுக்கு அன்னமளித்தல், பாபாவின் பாதங்களில் நீர் வார்த்தல் முதலிய ஹிந்து பழக்கங்கள் மசூதியில் அனுசரிக்கப்பட்டு வந்தது. பிராமணர்களும் அக்னிஹோத்திரிகளும் பாபாவின் பாதங்களில் விழுந்து நமஸ்கரித்தார்கள். அவர் மதத்தை கேட்டறிய வேண்டும் என்று ஆவலாக பாபாவிடம் சென்றவர்கள் அவர் எதிரில் சென்றவுடன் ஊமைகளாகி விட்டனர். தரிசனத்தினால் அடைந்த ஆனந்தத்தில் மூழ்கிவிட்டனர். ஆனால் பாபா முகமதியரா ஹிந்துவா என்று ஒருவருக்கும் தெரியாது. மகள்சாபதி என்பவருக்கு ஒரு நாள் பாபா தான் பத்ரி என்ற கிராமத்தில் பிறந்ததாகவும் பிறகு ஒரு பக்ரியிடம் ஒப்படைக்கப்பட்டதாக சொல்லிக் கொண்டிருக்கும் போது பத்ரியிலிருந்து ஒருவர் வந்து பாபாவிடம் நமஸ்கரித்தார். பாபா அவரிடம் பத்ரியில் உள்ள சில முக்கியமான நபர்களை பற்றி விசாரித்து கொண்டார். காசிபாய் கனித்கர் என்கின்ற மாதரசி மிகவும் படித்தவர். ஒரு நாள் பாபாவிடம் செல்லும் போது பாபா முகமதியரா ஹிந்துவா என்று சந்தேகப்பட்டு பிறகு பாபாவிடம் சென்றார். உடனே பாபா அவளை பார்த்து, நீ ஒரு பிராமணன், சுத்தமான பிராமணன். முகமதியனுக்கும் இதுக்கும் சம்பந்தமில்லை. ஒரு முகமானும் இந்த மசூதியில் வாழ்வதற்கு தங்குவான். எல்லா ஜனங்களையும் லட்சக்கணக்கில் இந்த மசூதிக்கு கொண்டு வருவேன். ஒரு முகமதியன் நிழலையும் இந்த மசூதியில் விளைவிட மாட்டேன் என்றார். பாபாவிற்கு ஒரு மதத்திற்கு இன்னொரு மதம் வித்தியாசமே அறிய மாட்டார். பக்கீர்களுடன் மீனும் ஆட்டுக்கறியும் சேர்ந்து சாப்பிடுவார். அதை நாய் வாய் வைத்தாலும் கடிந்து கொள்ள மாட்டார். தபோல்கர் சொல்கிறார், என்னுடைய பூர்வ ஜென்மத்தின் நல்ல காரியங்கள் தான் பாபாவின் தரிசனம் கிடைப்பதற்கும் அவர் பாதத்தில் உட்கார்ந்து மகிழ்வதற்கும் அவருடைய பக்தர்கள் கூட்டத்தில் சேர்ந்திருப்பதற்கும் காரணமாக உள்ளது. நான் இதனால் அடையும் சந்தோஷத்திற்கு எல்லையே இல்லை. அவர் உலகம் முழுக்க வியாபித்திருக்கிறார். எவன் ஒருவன் அவர் பாதத்தில் சரணமடைகின்றானோ அவன் தன்யமாகின்றான். சந்நியாசிகளுக்கும் சத்புருஷர்களுக்கும் பாபாவை அண்டி நற்கதி அடைகிறார்கள். பாபா பேசியும் சிரித்தும் எப்பொழுதும் அல்லாஹ் மாலிக் என்று சொல்லியும் வந்தார். விவாதம் புரிவதையும் பிறரை பழிப்பதையும் அறவே வெறுத்தார். தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவராகவும் சாந்தம் உள்ளவராகவும் இருந்தார். எல்லோருடைய மனதில் இருப்பதை நன்கு உணர்ந்திருந்தார். அவர் யாரென்று ஒருவரும் உணரவில்லை. ராஜாவும் ஏழையும் சமமாகவே அவரால் நடத்தப்பட்டனர். அவர் அதை வெளிப்படுத்தும் பொழுது எல்லோரும் அதிசயத்தனர். புகழை துளியும் விரும்பவில்லை. எல்லோரும் ஷீரடியில் அவரை கடவுளாகவே தொழுதனர். பாபா ஷீரடியில் உள்ள எல்லா கோவில்களையும் சீர்படுத்தினார். தாத்யா பாட்டில் மூலம் சனி பகவான், சங்கர், பார்வதி, கிராம தேவதை, மாருதி முதலிய கோவில்களை சரி செய்தார். அவர் தினமும் வாங்கிய தட்சணையை தாராளமாக எல்லோருக்கும் கொடுத்தார். பாபாவின் தரிசனத்தால் ஜனங்களுக்கு அதிக நன்மை உண்டாயிற்று. சிலர் திடகாத்திரமாகவும் கெட்டவன் நல்லவனாகவும் திரும்பினர். குஷ்டரோக வியாதியையும் தீர்த்து வைத்தார்.
குருடனும் கண்களை பெற்றான். முடமும் நடக்க ஆரம்பித்தான். அவர் புகழ் எல்லா பக்கங்களிலும் பரவி யாத்திரையாக ஜனங்கள் ஷீரடியில் குவிந்தனர். பாபா எப்பொழுதும் துணியின் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தார். சமாதியில் ஆழ்ந்திருப்பார். தலையில் ஒரு வெள்ளை துணியை சுற்றி வைப்பார். இடுப்பில் சுத்தமான வேட்டியும் நீல அங்கியும் அணிந்து வந்தார். முதலில் நோயாளிகளை பரிசோதித்து மருந்துகள் கொடுத்து வந்தார். ஒரு நாள் ஒருவன் சிவந்த கண்களுடன் வீங்கிய முகத்துடன் பாபாவிடம் வந்து சேர்ந்தான். பாபா ஒரு பச்சிலையை அரைத்து 2 கண்களிலும் அப்பி துணியால் கட்டிவிட்டார். அடுத்த நாள் பாபா அதை அவிழ்த்தபோது தாரை தாரையாக கண்ணீர் வடிந்து வீக்கமும் வாடி சிகப்பு நிறமும் மறைந்து கண்கள் பழையபடி ஆகிவிட்டது. இம்மாதிரி அநேக வியாதிகளை பாபா தீர்த்து வைக்கின்றார். பாபா ஆற்றில் குளிக்கின்ற சமயத்தில் சில நேரங்களில் உள்ளே இருக்கும் குடல் போன்ற உள் உறுப்புகளை வெளியே எடுத்து நன்றாக சுத்தப்படுத்தி மரத்தில் உலர விடுவார். பிறகு எடுத்து உள்ளே தள்ளிவிடுவார். இதை சிலர் நன்றாக கவனித்து பார்த்துள்ளனர். அடுத்த சில சமயங்களில் தன் கால் கைகளை தனித்தனியாக கலட்டி வைத்து பிறகு அவைகளை மாட்டிக்கொள்வார். ஒரு நாள் ஒரு பக்தர் மசூதிக்கு சென்றபோது பாபாவின் அவயங்கள் தனித்தனியே பிரித்து வைத்திருப்பதை பார்த்து பயந்து பாபாவை யாரோ கொலை செய்து விட்டார்கள் என்று நினைத்து வெளியே ஓடிவிட்டார். ஆனால் அடுத்த நாள் மசூதிக்கு சென்றபோது பாபா திடகாத்திரமாக உட்கார்ந்திருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டார். 1910 ஒரு நாள் பாபா துணியின் அருகில் உட்கார்ந்திருந்தார். சிறிது நேரம் கழித்து பாபா கட்டைகளை துணியில் போடுவதற்கு பதில் தன் கைகளை துணியில் உள்ள நெருப்புக்குள் விட்டார். ஒரு கை மிகவும் சுடப்பட்டு விட்டது. உடனிருந்த ஷாமா பாபாவை துணியின் அருகிலிருந்து வெளியே இழுத்து, தேவா, என்ன காரியம் செய்தீர்கள்? கைகளை நெருப்பில் விட்டு பொசுங்கி விட்டதே என்று அலறினார். பாபா, என் கை போனால் போகட்டும், குழந்தை தப்பித்ததே, அதுவே போதும். தூரத்தில் கருமான் மனைவி இரும்படிக்கும் உலையில் விசிறிக் கொண்டிருந்தாள். உள்ளே கணவன் மனைவியை கூப்பிட்டதனால் குழந்தையை மறந்து சரேர் என்று எழுந்து உள்ளே ஓடினாள். குழந்தை நெருப்பில் விழுந்து விட்டது. ஆகவே நான் குழந்தையை நெருப்பில் கைவிட்டு காப்பாற்றினேன் என்றார். இதை கேட்டறிந்த நானா சாஹேப் சாந்தோக்கர் டாக்டர் பரமானந்தன் என்பவருடன் ஷீரடிக்கு விரைந்து வந்தார். பாபாவிடம் கைகளை டாக்டரிடம் காண்பிக்கும்படி நானா சாஹேப் கெஞ்சினார். டாக்டரும் வேண்டினார். ஆனால் பாபா மறுத்துவிட்டார். குஷ்டரோகம் உடைய பக்தர் பாகோஜி சிந்தி என்பவருக்கு பாபா சமாதி அடையும் வரையில் கையை பிடித்துவிட்டு நெய் தடவி மாலிஷ் செய்து கட்டும்படியாக பணிவிடை செய்ய செய்தார். ஒவ்வொரு நாள் காலையிலும் இந்த பணி தொடரும். பாகோஜி உடம்பெல்லாம் குஷ்டரோகியாக இருந்த போதிலும் பாபாவுக்கு பணிவிடை செய்வதில் மிகச்சிறந்த பணியாற்றி எப்பொழுதுமே பாபாவுடன் இருந்தார். கபர்தேவின் மனைவி சில நாள் சீரடியில் தங்கியிருந்தாள். அவளுடைய மகனுக்கு பிளேக் நோய் ஏற்பட்டு மிகவும் மோசமான நிலைக்கு வந்தான். கபர்தே மனைவி மிகவும் பயந்து மசூதிக்கு சென்று பாபாவிடம் குமுறினாள். பாபா மிக அன்பாக பேசி, மேகம் இப்பொழுது மூடியிருக்கிறது, சிறிது நேரத்தில் மேகம் கலைந்து வெளிச்சம் உண்டாகிவிடும் என்று சொல்லி அவருடைய அங்கியை கணுங்கால் மேல் தூக்கி காண்பித்தார். அங்கு 4 புடைத்த பிளேக் கட்டிகள் இருந்தன. என்னுடைய பக்தர்களுக்காக நான் கஷ்டப்பட வேண்டி இருக்கிறது. அவர்கள் கஷ்டங்கள் எல்லாம் என்னுடையதே என்றார். நிஜமாகவே கபர்டே மகனின் பிளேக் ஜுரத்தை தான் பெற்றுக்கொண்டு பையனை சரி செய்தார். இதே மாதிரியாக காகா சாஹிப் தீட்சிதருடைய மகள் வச்சலியின் மீது ஒரு பெரிய பீரோ சாய்ந்தும் துளியும் காயம் ஏற்படாமல் பாபா காப்பாற்றினார். ஒரு சமயம் நானா சாஹேப் சாந்தோக்கருக்கு பண்டரிபுரத்தில் வேலை மாற்றலானது. ஆகவே அவர் ஷீரடிக்கு சென்று பாபாவிடம் விடை பெற விரைந்தார். அதே சமயத்தில் பாபா பக்தர்களை பார்த்து, நாம் இப்பொழுது பாண்டுரங்க பஜனை செய்வோம், கோவில் திறந்திருக்கிறது, உற்சாகமாக பாடுவோம் என்று சொல்லி பாபா பாட ஆரம்பித்தார். பாண்டுரங்கனின் கோயிலுள்ள பண்டரிபுரம் செல்வோம், அங்கே தங்குவோம் என்று அர்த்தமுள்ள பாட்டு பாடினார். நானா சாஹேப் சீக்கிரமே வந்து பாபாவை வணங்கி
தன்னுடன் பண்டரிபுரம் வரும்படியாக பிரார்த்தித்தார். பக்தர்கள் உடனே பாபா ஏற்கனவே பண்டரிபுரம் செல்வதற்கு ஆயத்தமாக சொன்னவற்றை எல்லாம் சொல்லவே நானா ஆச்சரியமடைந்து சந்தோஷமடைந்து பாபாவின் உதியை பெற்று அனுமதியை பெற்று பண்டரிபுரம் சென்றார். குரு கடாட்சம் பரிபூர்ணம். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய்.